ஆல் சாட்டர்டே லஞ்சுக்கு வந்து வெஜ் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இயர் எண்டுங்கிறதுனால சூப்பரா சுபம் போட்டு அனுப்பணும் அப்படிங்கிறதுனால தான். சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி நான் அம்மாட்ட கேட்டேன்னா எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு பட் அரிசி வந்துட்டு அந்த பாஸ்மதி ரைஸ் பதிலாக வீட்டில் பொங்குற நார்மல் ரைஸில் தான் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு டேஸ்ட் இன் யம்மினே சொல்லலாம். ஏன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனால. இப்போல்லாம் நான் வந்துட்டு என்ன செய்வேன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 கேஜி வாங்கி வச்சுக்குவேன். தேவைப்படும்போது பாஸ்மதி ரைஸில் சாப்பிடணும்னு தோணும்போது போட்டுக்கிறது. அப்படி இல்லைன்னா நார்மல் ரைஸில் தான் பண்ணுவேன் இப்போவுமே. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் உண்டா? உங்கள் சைல்ட்ஹுட் டேஸில் உங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பிரியாணி பண்ணும்போது நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் வந்துட்டு என்ன செய்வேன், அது குக் பண்ணுவேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அது காணாததுக்கு போக தான் மீதி வந்து தண்ணி ஆட் பண்ணுவேன். இந்த தேங்காய் பால், புதினா, நெய் இதுதான் அந்த பிரியாணிக்கு வந்து ஒரு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சருமே கொடுக்குன்னே சொல்லலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு